Why learning parts of speech in English is very important. நீங்கள் இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாக கான்ஃபிடண்ட்டாக பேசணும்னா knowing about these 8 parts of speech in English is very important. Noun, pronoun, adjective, verb, adverb, preposition, conjunction, interjection. These are the 8 parts of speech we have in English. If you want to understand the basic English grammar, knowing about these 8 parts of speech in English is very important. Hi, my name is Ravi. I am a confident English coach. In this particular video, I am going to talk about what is the importance of these 8 parts of speech in English and how it will help you to start speaking fluent and confident English if you know the basic idea about these parts of speech. Okay, watch this video till the end. You are going to get lot of value. At the same time, if you have not subscribed to my channel yet, please subscribe and also press the bell icon. You will get notification when I upload new videos. First, I mean the parts of speech importance and தெரிஞ்சுக்கலாம். After that, I will explain all these parts of speech one by one by giving basic idea. Okay, now I will explain the importance of these parts of speech in English by giving one small example. Just imagine you want to learn car driving. You have joined in a driving school. ஒரு driving school join பண்ணி and you are going to attend first day class in a driving school. அந்த driving school க்கு first day class attend பண்ண போகும் பொழுது அவங்க அந்த driving schoolல உங்களுக்கு என்ன சொல்லி தருவாங்க? Do you have any idea when you go there on first day? நாங்கள் போன உடனே சார் வாங்க உட்காருங்க கார் ஓட்டுங்கன்னு கொடுத்துருவாங்களா? இல்லை இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அங்கே ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய அந்த ட்ரைனர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை டிரைவிங் சீட்டில் உட்கார வச்சுட்டு அவங்க நம்ம பக்கத்தில் உட்காந்துட்டு சார் பாருங்கள் இது பிரேக், இது கிளச், இது எக்ஸலேட்டர், இது ஸ்டேரிங், இது கியர்ன்ட்டு காருக்குள்ள இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸை வந்து நம்மளுக்கு வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ண வைப்பாங்க. காரில் வந்து நிறைய பார்ட்ஸ் இருக்குது. அதை நீங்கள் வந்து கார் ட்ரைவ் பண்ணும்போது நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய பார்ட்ஸ் வந்து பிரேக், கிளச், எக்ஸலேட்டர், ஸ்டேரிங், கியர். ஸோ இந்த 5 பார்ட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அதை எப்படி யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஸோ நிறைய பேருக்கு வந்து பிரேக் என்ன, கிளச் என்ன, எக்ஸலேட்டர்னு தெரிஞ்சிருக்கும். ஆனால் நம்ம கார் ட்ரைவ் பண்ணும்போது எது பிரேக் எது கிளச்சை உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னா கேன் யூ ட்ரைவ் த கார்? இல்லை இல்லையா? ஸோ நம்ம கார் ஓட்டுறது லேர்ன் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் யூ ஷுட் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை விச் இஸ் பிரேக், விச் இஸ் கிளச், விச் இஸ் எக்ஸலேட்டர், எது ஸ்டேரிங், எது கியர்ன்ட்டு அந்த காரில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சுக்கணும். So then only we can drive the car. Same way, if you want to understand English grammar and if you want to start speaking fluent and confident English, knowing about these parts of speech in English is very important. கார்ல வந்து பிரேக், கிளச், எக்ஸலேட்டர் எதுன்னு தெரிஞ்சுக்கணுமோ அதே மாதிரி இங்கிலீஷ்ல கூட பார்ட்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், கார்ல ஏதோ பார்ட்ஸ் இருக்கு பிரேக், கிளச், எக்ஸலேட்டர், ஸ்டேரிங் ஆகிட்டு ஹவு கம் பார்ட்ஸ் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜில் எப்படி பார்ட்ஸ் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இங்கே நான் வந்து பார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கிறது the words which we use in English language. நம்ம எந்த ஒரு லாங்குவேஜில் பேசினாலும் அந்த லாங்குவேஜில் சர்டன் வேர்ட்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணி பேசுகிறோம். எந்த லாங்குவேஜில் பேசினாலும் அந்த லாங்குவேஜில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை வந்து சென்டென்ஸாக மேக் பண்ணி பேசுகிறோம். அதே மாதிரி இங்கிலீஷில் நீங்கள் வந்து பேசும்போது we use words to frame sentences. ஸோ இங்கிலீஷில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை வந்து ஒரு 8 கேட்டகரிஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. நம்ம இங்கிலீஷில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா வேர்ட்ஸை வந்து ஒரு 8 டைப்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. அந்த 8 டைப்ஸ் ஆஃப் வேர்ட்ஸை நம்ம வந்து இங்கிலீஷில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு சொல்கிறோம். ஸோ டோட்டலி we have 8 parts of speech in English. They are noun, pronoun, adjective, verb, adverb, preposition, conjunction, interjection. These are the 8 parts of speech in English. So எப்படி நீங்கள் வந்து கார் ட்ரைவ் பண்ணும்போது எது பிரேக், எது கிளச், எது எக்ஸலேட்டர் ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சுக்கணுமோ அதே மாதிரி நீங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணும்போது if you want to understand English grammar clearly, first you should be able to identify the parts of speech in English. இங்கிலீஷில் வந்து எந்த வேர்டு noun, எந்த வேர்டு pronoun, எந்த வேர்டு adjective உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சேன்னா then it will be very easy to understand English grammar. Okay, now let me explain all these parts of speech one by one by giving basic idea. In the particular video நான் உங்களுக்கு வந்து இந்த 8 parts of speech ஓட basic idea தர போறேன். So watch this video till the end. In my upcoming videos, I will make separate videos for all these parts of speech in English. Noun के ஒரு separate video, pronoun को separate video, adjectives, adverbs, preposition, conjunction ஒவ்வொரு parts of speech को separate video make பண்ண போறேன். So you subscribe to my channel and press the bell icon. When I upload new videos, you will get the notification. You can access my videos as soon as I upload. Let's talk about the first part of speech in English, that is noun. So noun என்றால் என்னன்னா naming words. நாம் இங்கிலீஷ்ல பேசும்போது யூஸ் பண்ணக்கூடிய நேம்ஸை வந்து we call it as noun. தமிழில் வந்து பெயர் சொல்லன்னு சொல்கிறோம். ஸோ நம்ம தமிழில் பேசும்போது ஏதாவது ஒரு வார்த்தை வந்து பெயரை குறிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து பெயர் சொல்லன்னு சொல்கிறோம். அதே மாதிரி இங்கிலீஷில் நம்ம பேசும்போது if you use the words which refer names, it can be a person name, it can be a place name or an idea name or it can be a things name. ஏதாவது ஒரு வார்த்தை வந்து நேமை வந்து ரெஃபர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து நவுன்னு புரிஞ்சுக்கணும். இந்த நவுனை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக தெரியணும்னா you have to go through the types of nouns. நீங்கள் நேம்ஸ் யூஸ் பண்ணி பேசும்போது எந்த மாதிரி மிஸ்டேக் எல்லாமே பேசும்போது ஃபர்ஸ்ட் யூ ஷுட் பி குட் அட் nouns. ஓகே, noun என்ன டைப்ஸ் ஆஃப் nouns இது ஒரு சிங்குலர், ப்ளூரல், ஜெண்டர், கவுண்டபிள் noun, அன்கவுண்டபிள் இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது nounல. I will make one separate video for this noun topic. Watch that video, you will get better idea about this noun and its types. Okay, this is all about noun. Now we will move to the second part of speech in English, that is pronoun. Pronoun means the words which are used in the place of noun. Noun placeல யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் நம்ம வந்து pronouns னு சொல்றோம். ஸோ இப்போ நம்ம தமிழில் பார்த்தோம்னா பிரதி பெயர்ச்சன்னு சொல்கிறோம். ஸோ
பெயர் சொல்லுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறது பிரதிபெயர்ச்சொல் சொல்கிறோம். இப்போ நான், நீ, அவன், அவள் இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம தமிழில் பிரதிபெயர்ச்சொல் சொல்கிறோம். அதே மாதிரி இங்கிலீஷில் we call them as pronouns. I, we, you, he, she, it, this, that, myself, ourselves, yourself, himself. These kind of words are called pronouns in English. And this topic is very very important. நிறைய தமிழ் மீடியமில் படித்தவங்களுக்கு வந்து இந்த ப்ரொனவுன்ஸ் டாபிக் வந்து கிளியர் ஐடியா தெரிஞ்சுக்காது. பார்க்குறதுக்கு இந்த ப்ரொனவுன்ஸ் டாபிக் வந்து சிம்பிளாக இருக்கும். The words are very simple words like 2 letter word, 3 letter words தான் இருக்கும். I, we, you, he, she, it, this, that இந்த மாதிரி. ஆனால் நம்ம யூஸ் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறது ப்ரொனவுன்ஸில். அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே கரெக்டாக எப்படி யூஸ் பண்ணணும், அதே மாதிரி how we can understand the usage of these pronouns, everything we will talk in a separate video. Okay. So these are all about pronouns. இந்த pronouns கூட உங்களுக்கு வந்து நிறைய types of pronouns எல்லாம் வருது. Subject pronouns, object pronouns, possessive pronouns, reflexive pronouns இந்த மாதிரி நிறைய types இருக்கு. We will learn the detailed information about pronouns in a separate video. Okay, let us move to the next part of speech, that is adjective. So adjectives are the words which are used to describe a noun or pronoun. நம்ம பேசும்போது நீங்க இங்கிலீஷ்ல பேசும்போது if you describe a noun or pronoun we have to use adjective. Here I have written one example for this adjective. Beautiful என்றது வந்து ஒரு adjective. So just now I explained noun, right? If you take the example Raju, ராஜுன்றது வந்து ஒரு நேமை தெரிவிக்குது, அதனால இது வந்து நவுன் புரிஞ்சுக்கணும். In the place of name we are using the word she, it will become pronoun. So அதே மாதிரி beautiful வந்து பார்த்தோம்னா adjective, describing word. And adjectives னா the words which are used to describe a noun or pronoun. noun அல்லது pronoun வந்து describe பண்ணக்கூடிய வார்த்தைகள் நம்ம வந்து adjectives னு சொல்றோம். If you take this example beautiful, it is an adjective. Okay, let me give one small example. Kavya is beautiful. Kavya வந்து அழகா இருக்கிறாள். So இங்க beautiful என்றது வந்து காவ்யான்ற ஒரு நேம் வந்து டிஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கு. That's why it is an adjective. இதுல நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இருக்கு, degrees of comparison. பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி இது மாதிரி. ஸோ இது கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கிலீஷில் பேசும்போது அதிகமாக இந்த பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ் ஃபார்மில் நம்ம இந்த adjectives யூஸ் பண்ணி பேசுகிறோம். We will understand about all these adjectives concept in the later classes. Okay, next we will move to the next concept, verb. ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ தமிழ் மீடியமில் படிச்சிருக்கும் போது இங்கிலீஷில் பேசுகிற மெயின் ப்ராப்ளம் வந்து இந்த கான்செப்ட் தான், verb. இந்த verbs பற்றி பேசிக் ஐடியா தெரியலனா it will be difficult to understand English grammar. So this is the reason you are not able to start speaking fluent and confident English. So let us understand the basic idea about these verbs. Verbs means the words which refer action or state of being. நம்ம இங்கிலீஷில் பேசும்போது ஏதாவது ஒரு வேர்டு வந்து ஆக்ஷனை தெரிவிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, ரெஃபர் பண்ணிச்சுன்னா இட் இஸ் அ verb. If you take this example eat, eatன்றது வந்து verb எங்க, it means சாப்பிட்றது ஒரு ஆக்ஷன் இல்லையா, that's why it is a verb. Okay, now let us move to the next concept in English grammar, that is adverbs. So just now you understood adjective. Adjectives means the words which describe a noun or pronoun. noun அல்லது pronoun வந்து டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வார்த்தைகளை நம்ம வந்து adjectives னு சொல்றோம். அதே மாதிரி adverbs also describing words, but we use adverbs to describe verb வந்து டிஸ்கிரைப் பண்றதுக்கு adverb யூஸ் பண்ணலாம். And we can also use adverbs to describe an adjective கூட டிஸ்கிரைப் பண்றதுக்கு adverb யூஸ் பண்ணலாம். And one more important usage, we can use adverbs to describe adverbs themselves. adverbs டிஸ்கிரைப் பண்றதுக்கு adverb யூஸ் பண்ணலாம். So it has 3 functions. adverbs வந்து மூணு வகையான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. We can use adverbs to describe a verb, we can use adverbs to describe an adjective, and we can use adverbs to describe adverbs themselves. adverb வார்த்தைகள் டிஸ்கிரைப் பண்றதுக்கு adverb யூஸ் பண்ணி பேசலாம். If you take this example, Raju writes neatly. Here the word neatly is an adverb. Okay. This word neatly is an adverb. எதனால இது வந்து adverb னு சொல்றோம்னா, because the word neatly is used to describe an action. Raju is writing neatly. ராஜு வந்து அழகாக எழுதிட்டு இருக்கிறான். So இந்த சென்டென்ஸ்ல neatly வந்து ராஜு பண்ணக்கூடிய ஆக்ஷனை வந்து டிஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கு, verb வந்து டிஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கு. That's why it is an adverb. If you take this example, Raju is tall. இங்க tall வந்து adjective, because the word tall is describing Raju. ராஜுன்றது ஒரு நேம். noun அல்லது pronouns வந்து டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வார்த்தைகள் நம்ம வந்து adjective னு சொல்றோம். verb வந்து டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வார்த்தைகள் வந்து adverb னு சொல்றோம். அதே மாதிரி இந்த adverb வந்து adjective டிஸ்கிரைப் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம், adverb வந்து adverb டிஸ்கிரைப் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். இத பத்தி இன்னும் டீடைலா நம்ம வந்து செப்பரேட் வீடியோ லேர்ன் பண்ண போறோம். what do you mean by adverb and their types, everything we will discuss in a separate video. Now we will move to the next important concept, sixth part of speech in English, that is prepositions. preposition வந்து பார்க்கிறதுக்கு வந்து ரொம்ப ஸ்மாலா இருக்கும், like in, on, at, from, between, beside, near, up, down, far, since இந்த மாதிரி நிறைய prepositions இருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்றது ஒரு 70 to 80 prepositions தான் காமனா யூஸ் பண்றோம். So I will teach you what are the common prepositions we have and what are their meanings and what mistakes we make when you use prepositions. Everything we will learn in a separate video. So if you take this example here, in என்றது வந்து preposition. So prepositions are the words which show relationship between a noun or other words in a sentence. Sentenceல இருக்கக்கூடிய other words and noun pronoun நடுவுல என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு தெரிவிக்கிறதுக்கு we use this preposition, like in, on, at, from, between, far, since இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம வந்து preposition சொல்றோம். So this is very very important. நிறைய தமிழ் மீடியம்ல படிச்சவங்க இந்த in, on, at எப்ப யூஸ் பண்ற நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். I will teach you in a separate video what is the difference between in and on, at, on,
so in, at, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் வந்து ஒன் பை ஒன் டிஸ்கஷன் பண்ணி we will understand this usage of preposition in a separate video. Move on to the next part of speech, that is conjunction. நம்ம இங்கிலீஷில் பேசும்போது கன்ஜங்ஷன் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆஃப்டர் வேர்ப்ஸ் டாபிக் ஆன பிறகு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் கன்ஜங்ஷன். இந்த கன்ஜங்ஷன் டாபிக் பற்றி கூட நிறைய பேருக்கு வந்து கிளியர் ஐடியா தெரிஞ்சுக்காது. தட்ஸ் வை யூ பீப்புள் ஸ்ட்ரகிள் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ். ஸோ இந்த ரெண்டு சென்டென்ஸை வந்து ஒரே சென்டென்ஸை நம்ம ஜாயின் பண்ணி பேசலாம். எப்படின்னா ஐ லைக் ஆப்பிள் அண்ட் ஆரஞ்ச், எனக்கு வந்து ஆப்பிள் பிடிக்கும் மற்றும் ஆரஞ்சு பிடிக்கும். ஒரே சென்டென்ஸில் நம்ம வந்து ரெண்டு சென்டென்ஸை நம்ம வந்து ஜாயின் பண்ண சொன்னோம் இல்லையா. தட்ஸ் வை ஐ யூஸ் த வேர்ட் அண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து இட்ஸ் அ கன்ஜங்ஷன் வேர்ட், we can use to join two sentences. இதே மாதிரி இன்னும் நிறைய கன்ஜங்ஷன் இருக்குது. நாட் only and, we have or, yet, so, though, although, even though, because இந்த மாதிரி நிறைய கன்ஜங்ஷன் வேர்ட்ஸ் இருக்குது. இந்த கன்ஜங்ஷனை பற்றி நம்ம வந்து when I teach you this topic you will understand clearly, okay, in a separate video. Okay, we will move to the last parts of speech in English, that is interjection. நம்ம இங்கிலீஷில் பேசும்போது sometimes we use this interjection. It is not that much important, but anyway we will learn about this parts of speech also. Interjection means the words which express sudden feelings and emotion. நம்ம இங்கிலீஷில் பேசும்போது நம்மளோட sudden feelings and emotion like happiness இருக்கலாம், sadness இருக்கலாம், அதோட sudden feeling நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி sudden feelings எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு we use certain interjection words like wow, ho, alas, pouch, hooray, bravo. இந்த மாதிரி interjection words யூஸ் பண்ணுறோம் to express our sudden feelings and emotions. So if you take this word wow is the interjection word here. So you can make a sentence using this word like wow, what a beautiful flower, wow, what a beautiful building, wow, what a huge building. So இந்த மாதிரி நம்மளோட happiness வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு you can use interjection. Sometimes we use certain interjection words to express our pain. For example, ouch, I cut my finger. ஐயோ என்ன விரலை கட் பண்ணிட்டேன்ட்டு. So to express your pain, to express your happiness, we can use this interjection words. Okay. So here I have written these 8 words: Raju, in, she, neatly, beautiful, eat, wow, and all these 8 words are related to these 8 parts of speech in English. நம்ம இங்கிலீஷில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா வேர்ட்ஸும் வந்து இது மாதிரி ஒரு 8 கேட்டகரிஸாக டிவைட் பண்ணலாம். அந்த 8 கேட்டகரிஸ் ஆஃப் வேர்ட்ஸ்க்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் வேர்ட் பார்த்தோம்னா ராஜுன்றது வந்து இட்ஸ் எ நவுன், இட்ஸ் நேம் ஆஃப் எ பர்சன், ரைட்? ஸோ யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் இட் இஸ் எ நவுன். அண்ட் யூ சி திஸ் ஒன் ஷீன்றது வந்து இட்ஸ் எ ப்ரொனவுன். In the place of names we can use this word she. Next we have the example for adjective beautiful. So beautiful na alagaga, Kavya is beautiful, Kavya alaga irukkiral. Here beautiful is describing Kavya, so it is an adjective. And next we have neatly is an adverb, it describes an action word. Next we have preposition in. So in under it shows the relationship between noun and other words in a sentence. Next we have conjunction and under the conjunction like and, or, but, nor, yet, these kind of words are called conjunctions. And the last one is wow is an interjection word to express our sudden feelings and emotions. So like this, if you see any word in English la edavadhu or vaarthai vandu padikkumbodhu sari, listen பண்ணும்போது சரி, பேசும்போது if you can understand what kind of part of speech is that, எந்த part of speech la varudhu உங்களால ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சு போச்சுன்னா, so then it will become easier to understand all other grammar topics. வேற grammar topics la உங்களுக்கு வந்து ஈஸியா புரியும். So this is the reason I explained the basic concepts in English. எப்படி நீங்க வந்து கார் ஓட்டுறது லேர்ன் பண்ணணும்னா அந்த கார்ல இருக்கக்கூடிய basic parts names உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமோ ஐடென்டிஃபை பண்ணா, அதே மாதிரி okay, this is all about the basic idea about this parts of speech and the importance of this parts of speech in English. I hope you enjoyed this video. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, and also subscribe to my channel and press the bell icon to get my new videos notification next time I upload new videos. One more update, this week I am conducting a free webinar on Zoom call regarding how to speak fluent and confident English within 90 days. நீங்க 90 daysல எப்படி இங்கிலீஷ்ல fluent-ஆ confident-ஆ பேசறதுக்காக ஒரு webinar connect பண்ணிருக்கேன். It is on Zoom call. And in this webinar I am going to share some secrets and techniques how you can start developing your fluency in English within 90 days. இத பத்தி ஒரு webinar connect பண்ணிருக்கேன். So if you are interested to learn to speak fluent English within 90 days, join my free webinar by registering your name. நீங்க registration பண்ணீங்கன்னா I have given the registration link below this video in the description. So register name, we will meet in the webinar. Bye bye.